இந்தியன் படத்துல பவாரியா கொள்ளையர்களை வந்து பார்த்திருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா விதவிதமா திருடுறவங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த திருட்டு அப்படிங்கிறதுலே பல வகை திருட்டு இருக்கு. அதுல நம்மளுக்கு வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு திருட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செயின் ஸ்நாச்சிங். செயின் ஸ்நாச்சிங் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா நடக்குதா, இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரே நாள்ல வந்து ஒரே ஆட்கள் நிறைய இடத்துல செயின் ஸ்நாச்சிங் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நியூஸே. ஸோ இவங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா ஈரானி கேங் அப்படின்னு சொல்லப்படுற கேங். இவங்களோட அந்த தொழிலே வந்து பாத்தீங்கன்னா திருடுறது, வழிப்பறி பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் தான். குறிப்பா செயின் ஸ்நாச்சிங்ல இவங்க எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம்னு இல்ல, இதற்கு முன்னாடியே இவங்க பல வருடங்கள் ஜெயில இருந்துட்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி வந்து திருட்டு வழக்குல தான். இவங்களோட டெக்னிக் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நூதன முறையில இருக்கு. அதனால தான் இவங்க இன்னைக்கு நியூஸ் ஆயிருக்காங்க. நம்மளும் இந்த வீடியோல அதனால தான் அவங்கள ஒரு மேட்டரை எடுத்து பேசிட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலி இவங்க மும்பைல பேஸா இருக்கிற ஒரு ஈரானி கேங் சொல்லியிருக்கேன். ஸோ அங்க வந்து ஒரு பகுதியில தான் இவங்கலாம் வந்து தங்கியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஏரியால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களா இருப்பாங்க. செயின் ஸ்நாச்சிங் அப்படிங்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. பல காலத்துக்கு ட்ரைனிங்லாம் எடுத்திருப்பாங்கங்க. நீங்க ஏதோ போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் போயிட்டு தப்பு பண்ணணும், காசுக்கு வந்து ஜுவல்லரி வேணும்னு சொல்லிட்டு பறிச்சவங்க இல்ல. எப்படி பறிக்கணும், எந்த மாதிரி ஏரியால பறிக்கணும், பறிக்கிறப்போ முன்னாடி வண்டி ஓட்டுறவன் எப்படி ஓட்டணும், பின்னாடி உட்காந்து செயினை பறிக்கிறவன் எதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணுன்ற லெவலுக்கு இவங்க ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்து சும்மா ப்ராப்பரா இதுல இறங்கி பண்ணியிருக்காங்க. பேசிக்கா இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க ஊர்ல யாருமே நகை போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அங்கேயும் நகை போடுறாங்க, செயின் ஸ்நாச்சிங்லாம் நடக்குது. பட் இங்க அங்க கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான பெண்கள் வந்து நகை போட்டிருப்பாங்க. அவங்க சாதாரண வீட்டு பெண்ணா இருந்தாலும் ஏதோ ஒரு செயின் போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு கம்மல், ஏதோ ஒரு ஆபரணம் அவங்களோட உடம்புல தமிழ்நாட்டுல இருக்கும் அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு சாஃப்ட் டார்கெட்டா இவங்க வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நார்த்ல இருக்கிற அந்த மக்களோட டென்சிட்டி இருக்கு. அங்க வந்து நீங்க ஈஸியா ஒரு செயின் ஸ்நாச்சிங் மட்டும் தப்பிச்சு போயிட முடியாது. அதோட ரூட்டா இருக்கட்டும், அந்த அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா தனித்து விடப்பட்ட இடங்கள் நிறைய இருக்கும். இப்போ வந்து இந்த ஏரியால போனாதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செயின் போட்டிருப்பாங்க அப்படின்னு இல்லை. எல்லா ஏரியால போனாலும் ஈஸியா செயின் போட்டுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருப்பாங்க. அதனால தமிழ்நாட்டை அவங்க குறி வச்சிருக்காங்க. அண்ட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்க நார்த் அப்படிங்கறதுனால இருக்கிறதுலே சவுத் மோஸ்ட்ல போயிட்டு இந்த தப்பு பண்ணிட்டு வந்துட்டா வந்து ஈஸியா மாட்ட மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டானுங்க போல. சோ இவங்க ஒரு 5-6 பேர் கேங்கா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லோக்கல் கையை உள்ள இறக்குவாங்க. ஸோ அந்த லோக்கல் கை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். நம்ம சென்னைக்கு வந்துட்டு ஓகே இந்த ஏரியால இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது, நிறைய மக்கள் நடமாட்டம்லாம் இருக்கு, இங்க இந்த மாதிரி வந்து பீப்புள்லாம் போயிட்டு இருக்காங்க, அப்படி இந்த இடத்துல இருந்து அடிச்சோம் அப்படின்னா இங்க இருந்து இப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூட் மேப்லாம் பார்த்து வச்சிருவோம். பார்த்து வைக்கிறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏதாவது வண்டி உஷார் பண்றோம். ஏன்னா இவங்க மும்பைல இருந்து வர்றதுனால இவங்களுக்கு லோக்கல்ல யூஸ் பண்றதுக்கு பைக் வந்து கிடைக்காது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு திருட்டு வண்டியோ இல்ல வாடகைக்கு பைக்கோ எடுத்து, அது வந்து இந்த ஊரா இருக்கலாம் இல்ல பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கூட வாடகைக்கு வண்டி எடுத்துட்டு வந்து தள்ளிட்டு வந்துருவான். ஸோ கார் அப்படிங்கிறது செயின் ஸ்நாச்சிங்க்கு வந்து உகந்ததே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். செயின் ஸ்நாச்சிங் பண்ற எல்லா வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்டா அந்த பைக்ல தான் பண்ணுவாங்க. ஸோ பைக்ன்றதை உள்ள போந்து மச்சி வாங்கி போயினே இருக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த லோக்கல் கை பைக்கை ரெடி பண்ணிட்டு என்ன இந்த ஏரியால பண்ண போறோம், இந்த இந்த இடத்துல அடிச்சுட்டு எங்க போக போறோம், அதுக்கப்புறம் அடிச்சுட்டு எங்க போக போறோம் அப்படிங்கறத ஃபுல்லா ரூட் மேப் போட்டு அவனுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணி வச்சிருவாங்க. டிஸ்கஸ் பண்ணி வச்சோன்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின்லயோ இல்ல ஃபிளைட்லயோ இங்க வந்து இறங்குவாங்க. ஃபர்ஸ்டா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல வரமாட்டாங்க, ட்ரெயின்லயே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து லோக்கல் கை இவங்ககிட்ட அந்த ரூட் மேப்பை காமிச்சு அன்னைக்கே திருட மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லா நோட்டம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்களோட பிளானை சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனா இவங்களோட ரூட் மேப் வந்து பாத்தீங்கன்னா பெசன் நகர், தரமணி, திருவான்மியூர், கிண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க போற வழியெல்லாம் அடிச்சுன்னு போயினே இருந்திருக்காங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் செயின் ஸ்நாச்சர்ஸ், அதாவது தமிழ் செயின் ஸ்நாச்சர்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருட்டு பசங்களும் இதே மாதிரி போற வழியிலலாம் வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ண நிறைய கேசஸ் நான் வந்து நியூஸ் பேப்பர்லயும் பார்த்திருக்கேன், நியூஸ்லயும் படிச்சிருக்கேன். இவங்க அதுல அடுத்த லெவலில் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடிச்சது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. நீ அப்படி போ, நீ அப்படி போன்னு சொல்லிட்டு. குறிப்பா நிறைய நகைங்க வச்சிருக்கவங்க என்ன பண்றாங்க, அந்த குட்டி கும்பலுக்கு தலைவனா இருக்காங்களே அங்க ஒரு 2-3 பேர் மட்டும் டப்புனு ஃபிளைட் டிக்கெட்டை போடுறாங்க. ஃபிளைட் டிக்கெட் போட்டு அந்த ஃபிளைட்ல ஏறி மும்பைக்கு போயிட்டா நம்மள பிடிக்கவே முடியாது அப்படிங்கிற டெக்னிக்கை ரொம்ப நாளா இவங்க பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க போல. இன்னைக்குதான் இவங்க மாட்டிருக்காங்க அப்படிங்கறனால இது நியூஸா வருது. தமிழ்நாட்டிலே இதுக்கு முன்னாடி இவங்க இதே மாதிரி ரூட் மேப் போட்டு எத்தனை இடத்துல செயின் ஸ்நாச்சிங் பண்ணிருக்காங்க. இல்ல தமிழ்நாடு மட்டும் இல்லாம பெங்களூரு இல்ல ஹைதராபாத் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்களா அப்படிங்கறத போக போக போலீஸ் நடத்திருக்க இந்த விசாரணையில் தான் வந்து தெரியும். அப்படி இவங்க தப்பிச்சு போகும்போது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களை வந்து ஓங்கோல் அப்படின்னு ஆந்திரால ஒரு இடத்துல வந்து மடக்கி பிடிச்சிருக்காங்க. ஏன்னா இங்க குரூப்பா பிரிஞ்சுட்டாங்க இல்லையா, ஓங்கோல் மடக்கி பிடிச்சிருக்காங்க. மற்றபடி ஃபிளைட்ல போனவன் வந்து பாத்தீங்கன்னா வந்து மும்பைல போய் செட்டில் ஆக பார்த்திருக்கான். இதுல குறிப்பிட்ட 2 பேரை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் வந்து எதிர்பாராத நடந்த சில விஷயங்கள்னால என்கவுண்டர் வந்து நிகழ்ந்துருச்சு. நம்ம அதுக்குள்ள வந்து போறதுல குறிப்பா இந்த வீடியோல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த்ல மட்டும்தான் இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங் கொள்ளையர்களா இருக்காங்க. தமிழ்நாடு ஒரு புனித பூமி, பெண்கள் கிட்ட இருக்கிற வந்து செயின்லாம் வந்து அறுப்பாங்களா அப்படின்லாம் இல்ல, எல்லா ஊரையும் திட்டு பையா இருக்கான், இங்கேயும் செயின் ஸ்நாச்சிங் அப்படின்னு நடந்துட்டே தான் இருக்கு.
அதே மாதிரி இந்த கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் செயின் ஸ்நாச்சிங் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை. மெட்ரோ அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து சூப்பரா காட்டியிருப்பாங்க. செயின் ஸ்நாச்சிங் அப்படிங்கறத ஒரு தொழிலாவே வந்து படிக்கிற பசங்க எப்படி இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் ஏன் நிறைய பேரால பேசப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி கதையை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, டேய் அவன் காலேஜ் படிக்க வந்தான்டா, தப்பான வந்து பழக்கத்துக்குள்ள போயிட்டான். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பழக்கம், அப்புறம் வந்து போதை பழக்கத்துக்காக வேற வழியே இல்லாம அவனுக்கு தெரியாம செயின் ஸ்நாச்சிங் அந்த பழக்கத்துக்கு வந்து மாறி தொடர்ந்து செயின் ஸ்நாச்சிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா. அதுக்கப்புறம் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நானே நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த மாதிரி வந்து பணக்கார பசங்களே வீட்டிலேயே வந்து நல்லா படிக்க வைக்கிற பசங்களே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா காசுக்காக உங்க பாக்கெட் மணிக்காக தவறான பழக்க வழக்கத்துக்காக இந்த செயின் ஸ்நாச்சிங் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இறங்குற மாதிரி நிறைய கதையெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதை தான் அந்த மெட்ரோ படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ செயின் ஸ்நாச்சிங் பண்றவங்க இவங்க தான் அவங்க தான் இல்லை. ஆனா எவன் பண்ணுவானே நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால தான் நான் இதை சொன்னேன். ஸோ யார் வேணா எந்த நேரத்துல வேணா நம்ம கிட்ட இருக்கிற நகையை, ஏன் நகைன்னு மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு 5000 ரூபா கூட தேராத செல்போனை கூட பறிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சர்ஸ் கிட்ட இருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி உஷாரா இருக்கலாம். முதல் பாயிண்டே கொஞ்சம் கேட்கறதுக்கே கடுப்பா இருக்கட்டும், நகையே போடாதீங்க. நகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலுமே போட்டுருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறோம் அப்படின்னா பரவாயில்ல. அதையும் தாண்டி நான் நகை போடுவாங்க, என் குல வழக்கங்க, குடும்ப வழக்கம், எனக்கு கெத்து அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நல்லா வெளில தெரியற மாதிரி சும்மா மினுக்க மினுக்க போட்டே வராதீங்க. சரி, அப்படி மினுக்க மினுக்க தான் போட்டு வரணும்னு ஆசை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜனம் நடமாட்டம் இருக்கிற இடம், இங்க வந்து செயின் ஸ்நாச்சிங்கே பண்ண முடியாது. ஐசோலேட்டடான, அதாவது காலியான ஏரியாவா இல்லாத இடத்துல அண்ட் இருட்டு இல்லாத நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நகை போட்டு போறீங்கன்னா பரவாயில்ல. அப்பயும் வந்து அந்த நகை சூப்பரா செயின் ஸ்நாச்சிங் பண்ணாமலே உங்ககிட்ட இருந்து உருவின் போற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜமா கேடிங்லாம் வந்து நம்ம ஊர்ல சுத்தி தான் இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க தேவையில்லாத நேரத்துல நகையை வந்து போட்டு போவீங்க. போட்டு போனாலும் பிளாஷையா நீ அர்த்தம் போறதுக்காக தான் நான் போட்டுன்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டு போறீங்க. இது ரொம்ப பேசிக். நம்ம வீட்டிலேயே பெரியவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே அலர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது. அலர்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த கூர் நிலையில வந்து நேரா ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சிந்திட்டு இருக்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம எந்த அட்மாஸ்பியர்ல இருந்தாலும் நம்மளை சுத்தி என்ன இருக்குது, என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுட்டே இருக்கணும். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து மூழ்கி போயிட்டீங்க அப்படின்னா வந்து அதை பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி நம்ம எந்த விஷயத்துல மூழ்கி போவோம்? செல்போன். ஸோ ரோட்ல போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டு கேட்டே செல்போன் நோட்டே வந்து போறோம். இல்லைன்னா ஏதாவது படிச்சுட்டே போறோம், யாராவது பேசுறதை கேட்டே போறோம், நிறைய வந்து டைப் பண்ணிட்டே வந்து போவாங்க. ஸோ சரௌண்டிங்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னே தெரியாம ஏதோ ஒரு விஷயத்துல மூழ்கி போயிருக்கப்போ, குறிப்பா செல்போன்ல மூழ்கி போயிருக்கப்போ இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங், ஏன் அந்த போனே வந்து ஸ்நாச் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நடந்துரும். ஏன்னா ஒருத்தர் நம்மள வந்து சர்ப்ரைஸ் தான் பண்ணுவான். வரேங்க செயின் ஸ்நாச்சிங் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல போறது இல்ல. நம்மள சர்ப்ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து யாராவது வராங்களா, நம்ம பின்னாடி யாராவது நடந்து வர மாதிரி இருக்கா, எதிரில் யாராவது வராங்களா, ஏன்னா அவங்கள போய் நம்ம முட்டிடுவோம்ல. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கிறதே இல்லை. அவங்க ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப ஈஸி டார்கெட்டா இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி செயின் ஸ்நாச்சிங் பண்றவன் பண்ணிட்டு தான் இருக்கான். சரி, வேற என்ன பண்ணலாம்? ஸோ முக்கியமா நீங்க செயின் ஸ்நாச்சிங் வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல தான் நடக்குதுல்ல. ரோட்ல அந்த பேமெண்ட்ல ஒருத்தவங்க பாட்டு ஓரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. யாரும் நடு ரோட்ல நடந்து போறதில்ல. நம்ம பாட்டு ஓரமா தான் நடந்து போயிட்டு இருப்போம். அந்த ஓரமா நடந்து போறதுலயே ஒரு சின்ன டெக்னிக் இருக்குங்க. நீங்க எப்படி இருந்தாலும் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து நடந்து போயிட்டு இருப்பீங்க. இல்ல ரோட்டு ஓரமா நடந்து போறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பைக்கோ இல்ல வண்டிகள் போற சைடு இல்லாம ரோட்டோட அந்த கார்னர்ல நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா வந்து இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்றது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டம். இப்படி பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா செயின் ஸ்நாச்சிங் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. பட் ஒருத்தவன் பைக்ல வரான் அப்படின்னா அவன் இறங்கி செயினை திருடுறதோட பைக்ல இருந்தே வந்து அத்துன்னு போறதுக்கு தான் வந்து பார்ப்பான். அப்படி இருக்கப்போ நீங்க பேமெண்ட்டோட ரோட்டுக்கு அந்த சைடு, அதாவது வண்டி போற சைடு இல்லாம இந்த செவுத்து பக்கம் இன்னும் ஒட்டி நடந்து போனீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கம்மி. அதையும் மீறி அவன் பறிக்க வந்தானாலும் நீங்க ஓடிடுறது இல்ல அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ செயின் மட்டும் இல்லாம நம்மளோட உடைமைகள் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா வந்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க செயினே போட்டுக்கீங்க அப்படின்னா கூட நடந்து போறீங்க அப்படின்னா வந்து ஒரு கை எப்பவுமே அதை பிடிக்கிற அளவுக்கு ஒரு அலர்ட்டா இருக்கிற மாதிரியான விஷயம் வச்சுக்கோங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருட்டுல போறீங்க, நீங்க யாரும் இல்லாத ஸ்ட்ரீட்ல போறீங்க அப்படின்னா அந்த நேரத்துல அந்த நகையை நம்ம பிடிச்சிக்கிறது வந்து தப்பு இல்லை. ஒரு பேக் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு வேல்யூபிள் திங்ஸ் வச்சிருக்கீங்கன்னா பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வெளில போகும்போது பெரும்பான்மையான மக்கள் எப்படி அதை கெட்டியா பிடிச்சிக்கிறாங்க, யாராவது வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற அலர்ட்டோட. அதே மாதிரி நீங்க தனியா இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு போகவே போகாதீங்க. இருட்டு, அதுக்கப்புறம் அதிகாலை வாக்கிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்ச சூரியன் மேல இருக்கும்ல இந்த மதியான டைம், பெரும்பான்மையா நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல யாரும் வெளில இருக்க மாட்டாங்க. இந்த 3 நேரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான செயின் ஸ்நாச்சிங் வந்து நடக்குமா. அந்த நேரங்கள்லாம் நீங்க பாருங்க, வேல்யூபிளான உங்க ஒரு பிலாங்கிங் அந்த திங்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கெட்டியா பிடிச்சிட்டு போறது அவங்க உங்ககிட்ட இருந்து அதை வல்ட்டின் போறதுக்கான வாய்ப்பை ரொம்ப கம்மி பண்ணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தனியா போறது. ஸோ கும்பலா போனா நீங்க உங்க கூட இருக்க வீரனே இல்லை, நீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பயந்தாங்கொழி பசங்க, இல்ல ஒரு பெண் வந்து போறாங்க, அவங்க கூட ஒரு 2 பசங்களையும் நம்ப முடியாது, அதாவது வந்து அவன் நம்ம காப்பாத்துவான் அப்படிங்கிற அளவுக்கு ஹீரோ இல்லைனா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பலா போறது அப்படிங்கிறது நல்லது. 5 பெண்களோ இல்ல 4 பெண்களோ இல்ல 3 பசங்களோ போறப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த செயின் ஸ்நாச்சிங் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். ஒண்ணு, அந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணணும்னு நினைக்கிறவன் உங்க கிட்ட நெருங்க மாட்டான். ஏன்னா ஒருத்த விட்டாலும் இன்னொருத்த நம்மளை துரத்திட்டு வந்துட்டானா என்ன பண்றது, செயினை டக்குன்னு அறுக்க முடியாம மீதி 2 பேர் நம்மளை கையை பிடிச்சிட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க ஈஸி டார்கெட்டா இருக்க மாட்டீங்க. அதனால நான் இந்த சுதந்திர இந்தியாவில் நடக்கக்கூடிய வந்து எனக்கு வந்து சுதந்திரம் இல்லையா, ஒரு பெண்ணா நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னால போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி நீங்க வரட்டு கௌரவத்துல வந்து நீங்க தனியா போனீங்க அப்படின்னா
யூ வில் பி அன் ஈஸி டார்கெட் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயின் ஸ்நாச்சர்ஸ் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம ரோட்ல வந்து எக்ஸிட்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு பேங்க்குள்ள போயிட்டு வெளில வரீங்க, ஒரு காருக்குள்ள இருந்து இறங்குறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்றப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா பட்டு உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இவங்க ரெடியா இருப்பாங்க. அதனால நீங்க எப்பவுமே அந்த நகை போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி வேல்யூபிளான திங்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா, காரை விட்டு இறங்கும் போதோ இல்ல வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரும்போதோ ஏதோ ஒரு பில்டிங்குள்ள போயிட்டு வரீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த செயின் ஸ்நாச் விக்டிமா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்றேன். இதையும் தாண்டி திருட்டுகள் நடக்க தான் போகுது. நம்ம தான் நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும். குறிப்பா நிறைய பேர் சொல்லுவாங்க, வீர தமிழச்சி எப்படி சண்டை போட்டா பாரு, செயினை விடாம சூப்பரா ஒருத்தன் பாரு அவனோட உடைமைகளை விட்டு கொடுக்காம வந்து சண்டை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தைரியம் இருந்தா சண்டை போடலாங்க. ஆனா பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா உங்களால அவங்கள ஓவர் பவர் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரி திருட்டு பசங்க எப்பவுமே ஒரு சின்ன ஆயுதம் அவங்க கையில வச்சிருக்காங்க வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன் இந்த ஈரானியன் கொள்ளையர்களே வந்து பாத்தீங்கன்னா நாட்டு துப்பாக்கி வச்சிருந்தாங்களாம். அது உண்மையா இருந்தா நாட்டு துப்பாக்கி இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு பிளேடாவது வச்சிருப்பாங்க. அதனால செயின் முக்கியம் தான், அதோட உயிர் முக்கியம் இல்லையா? பட்டுன்னு மூஞ்சிலையோ இல்ல கழுத்துலயோ போட்டு போயிட்டாங்கன்னா செயினோட சேர்ந்து உயிரும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால நீங்க தனியா இருந்தீங்க அப்படின்னா ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து தப்பிச்சு ஓடவோ ட்ரை பண்ணலாம். அதையும் தாண்டி வந்து இந்த செயினை அவங்க இழுத்துட்டு போறப்போ நம்ம பின்னாடியே போறப்போ நம்ம கழுத்து அறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால உடைமைகளோட உயிர் ரொம்ப முக்கியம். நம்ம செயினே ரொம்ப ஓவரா தொங்குது. இது 10 ரூபா செயின் தாங்க. ஆனா அவன் பிளாட்டினம்ல போட்டுக்கான்னு நினைச்சிட்டானா எதுக்கும் உஷாராவே போவோம். வரட்டாப்பா.